தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக கே ஞானதேசிகன் நியமிக்கப்பட்டுள்ளார். IAS பயிற்சி மைய இயக்குநராக மோகன் வர்கீஸ் சுங்கத் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக அரசு செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் தமிழக தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக கே ஞானதேசிகன் நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமைச் செயலாளராக இருந்த மோகன் வர்கீஸ் சுங்கத் அண்ணா IAS பயிற்சி மைய இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். தலைமைச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கே ஞானதேசிகன் தமிழக மின் வாரியம் மற்றும் மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வந்தார். தலைமைச் செயலாளர் மட்டுமின்றி ஊழல் கண்காணிப்பு, நிர்வாக சீர்திருத்த ஆணையர் பொறுப்புகளை கூடுதலாக ஞானதேசிகன் கவனிக்க உள்ளார். இவர் வகித்து வந்த மின்வாரிய தலைவர் பொறுப்புக்கு சாய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்ணா IAS பயிற்சி மைய இயக்குநராக இருந்த இறையன்பு பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை முதன்மைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக கவர்னரின் இந்த உத்தரவை தலைமைச் செயலாளர் என்ற முறையில் மோகன் வர்கீஸ் சுங்கத் செவ்வாயன்று வெளியிட்டுள்ளார்.